ஐபிஎல் வந்திருக்கு. அந்த கிளைமேக்ஸ் சொல்லுவாங்களே, அதுதாங்க இன்னைக்கு பரபரப்பான ஆட்டம். பஞ்சாபா மும்பையா, யார் அந்த டாப் 2க்கு போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ பயங்கரமான காம்படிஷன். ஆனால் நேற்று பாருங்க, சூப்பர் சண்டேல 2 எக்ஸைட்டடான மேட்ச். அணைய போற விளக்கு இவ்வளவு பிரகாசமா எரியும். சரி, சென்னை தான் கொளுத்தி எடுத்துட்டாங்க. வெறித்தனமான ஆட்டம்னு பார்த்தா நேற்று எஸ்ஆர்ஹெச்சும் அவங்க பங்குக்கு அடிச்ச அடி ஒவ்வொன்றும் சரியான இடிங்க. ஸோ பாவம் கேகேஆர் அந்த மாதிரி அடி. ஸோ நேற்று பயங்கரமான மேட்ச். அந்த மேட்ச் எக்ஸைட்மெண்ட்ல இன்னைக்கு இப்போ ஐபிஎல்ல ஒரு பெரிய பரபரப்பே இருக்கு. யார் முதல் 2 இடங்களை பார்த்தீங்கன்னா, கடைசியா டாப் 3ல இருக்கிற 3 டீம், அதாவது தொடர்ச்சியா தோல்வியை சந்திச்சுக்கிட்டே வராங்க. இன்னைக்கு எக்ஸைட்டடான மேட்ச் இருக்கு. அதுக்கு முன்னாடி நேத்து மேட்ச் நம்ம சிஎஸ்கே வெறித்தனமான ஆட்டத்தை, ஒரு பயத்தை காட்டிட்டு போயிட்டாங்க. 2025 நாங்க எப்படி முடிக்கிறோம் அப்படின்னு பாருங்க. இதே தான் 2026ல தொடங்க போறோம் அப்படின்னு வீரவசனம்லாம் பேசிட்டு இருக்காங்க நம்ம ரசிகர்கள். ஸோ லிவி, ஸோ நேத்து அந்த வெறித்தனமான ஆட்டம், மிக முக்கியமான ஆட்டம். தொடர்ச்சியா மாத்ரே அண்ட் பிராவிஸ் அண்ட் உர்வில், இந்த 3 பேரை நம்பி தான் இருக்கு. நெக்ஸ்ட் சீசனும் இது தொடருமா? கண்டிப்பாக. அதாவது நேற்று மேட்ச் பார்க்கும்போது யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணோம், ஸோ எங்களை ரீட்டைன் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரியே கொஞ்சம் பிளேயர்ஸ் வந்து சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே அடுத்த வருஷமும் ஆடுவாங்க சிஎஸ்கே என்ற மாதிரி தான் நேற்று ஒரு பெரிய அடுத்த சீசனுக்கான ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு போயிருக்காங்கன்னு தான் பார்க்கணும். ஏன்னா நேற்று மேட்ச்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா விளையாடின மாதிரி இருந்தது. அதாவது யாருமே வந்து எந்த சொதப்பலும் இல்லை. ஏன்னா கேட்ச் மிஸ் பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்குமே நல்லா இருந்தது. இன்னொன்று பேட்டிங் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவா இது இந்த 230 ரன் என்னடா இத்தனை நாள் ஆச்சு அடிச்சு அப்படின்ற மாதிரி தான் நேற்று அடி பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ கண்டிப்பாக ஆயுஷ் மாத்ரேவும் சரி, டெவன் கான்வேவும் சரி, அடுத்த வருஷமும் இவங்க மேபி இவங்க ஒரு ஓப்பனிங் பேரா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. அதை தாண்டி உர்வில் பட்டேல், ஸோ கண்டிப்பாக திடீர்னு டீமுக்குள்ள வந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சார். ஸோ இவரும் அடுத்த வருஷம் மேபி இவர் 1 டவுனா இல்லை ருத்ராஜ் 1 டவுனா, இந்த மாதிரி ஒரு பெரிய கன்ஃபியூஷனுக்குள்ள சிஎஸ்கே அடுத்த வருஷம் போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ரொம்ப வருஷமா தேடிட்டு இருந்த ஒரு ஃபினிஷர், ஸோ பிரவிஸ். ஸோ பிரவிஸும் கண்டிப்பா அவரோட ஆட்டம் பாத்தீங்க அப்படின்னா, ஏன்டா இவரையே ஆக்ஷன்ல விட்டீங்க, அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா அவருமே யோசிச்சிருப்பாரு, என்னையே ஆக்ஷன்ல விட்டீங்க. எல்லாமே அன்சோல்டு, எல்லாமே செம்ம சோல்டா கலெக்ட் இருக்காங்க தொடர்ந்து. அதாவது நம்மளுக்கு திடீர்னு வந்த ஒரு 3 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே யோசிச்சுட்டு இருந்தோம் அன்சுல் கம்போஜ். ஸோ அவருமே பாத்தீங்கன்னா நேற்று போலிங் ரொம்ப நல்லா போட்டார். இது எக்ஸலண்டா போலிங் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது பத்திரானாலாம் பாத்தீங்கன்னா ரன்னை வாரி வழங்கின டைம் இந்த சீசன். பட் இவர் அன்சுல் கம்போஜும் சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜடேஜா. ஸோ ஜடேஜாவும் அதே மாதிரி கலீல் அஹமத், இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு நல்ல எக்கானமி வச்சிருக்க மாதிரி பாக்குறோம். ஸோ மேபி அடுத்த வருஷம் இவங்கெல்லாம் திரும்ப ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் பத்திரானாவும் நூறு அஹமத்தும் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்காங்க இந்த பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும். இந்த 2 பிளேயர்ஸ் தான் அடுத்த சீன்ல இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ நேற்று எதுக்கு லிவி ஹூடாவை எடுத்தாங்க தெரியல. அவர் லாஸ்ட் சென்ட் ஆஃப் பேட்ச்னு சொல்றாங்க. ஸோ அதனால ஹூடா கடைசியாக வந்து ஒரு சும்மா 2 பால் விளையாடிக்கோ அப்படின்னு யோசிச்சாரா தெரில. ஆனால் அவருக்கும் சான்ஸ் கிடைக்கல. ஸோ ஹூடாவை கண்டிப்பாக அனுப்பணும். அதே மாதிரி வேற யாரெல்லாம் கன்ஃபார்மாக அனுப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம நிறைய அந்த ஷோவில் பேசிகிட்டே இருக்கோம். ஸோ எஸ்ஆர்ஹெச் பக்கம் போவோம். எஸ்ஆர்ஹெச் பக்கம் போனால் நேற்று வந்து ரீடைன் பண்ணணும்டா கிளாஸை, நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க கிளாஸை அவங்க விட மாட்டாங்க அப்படின்னு. ஸோ தொடர்ச்சியாக அபிஷேக் சர்மா ஹெட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ ஒரு பெரிய தலைவலி அவர் ஃபார்முக்கு வர்றது. ஸோ அதனால் அவர் வந்து அடி, நானும் நினச்சேன் ஒரு 300 போயிருமா அப்படின்னு சொல்லி, ஆனால் தப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அடி. ஸோ கேகேஆருக்கு ஒரு மரண அடி. கேகேஆர் டீமையே கலைக்க போகிறாங்கன்னு கேள்விப்படுறேன், என்ன சொல்கிறீங்க? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சீசனே வந்து உங்களுக்கு ஒரு புது டீம் தான் நம்ம பார்க்குறோம். அதாவது இது வந்து ஒரு ரிவெஞ்ச் மேட்சாக பார்க்குறோம். அதாவது லாஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் போய் எங்களையா தோக்கடிச்சிங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸோட பேட்டிங் இருந்தது. ஏன்னா இந்த சொதப்பலான ஒரு சீசன் சொல்லணும் அவங்களுக்கு. பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட்டா அடிக்க. அதுவும் நேற்று கேம்ல பாருங்களேன், கிளாசனோட பேட்டிங். ஸோ அதாவது அப்போ இந்த சீசன்ல வந்து அவங்க தப்பு பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, 1 டவுன்ல அவங்க வந்து ஏன் இஷான் கிஷனை இறக்கி விட்டாங்க. மேபி கிளாஸனே தொடர்ந்து இறக்கி இருந்தாங்கன்னா அவங்க மேபி இந்த டைம் பிளே ஆஃப்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா கிளாஸனோட பேட்டிங் நேற்று பாருங்களேன், 39 பால்ல கிட்டத்தட்ட
105 108 ரன் அடிக்கிறாரு அப்படின்றப்போ அவரோட பேட்டிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் நீ பார்க்கணும். அதுமாரி ஒரு ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா கிளீனா 6 தான் அடிக்கிறார், கிட்டத்தட்ட ஒரு 10 6 அடிக்கிறார். அப்போ அவரோட பேட்டிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பவர்ஃபுல்லா இருந்தது நேற்று. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான் ஹெட்டு ஃபார்முக்கு வந்தது. ஐபிஎல்ல தாண்டி இன்டர்நேஷனல் கேம்லுக்குமே இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைவலியா பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஹெட்டுக்கு ஃபார்ம் வந்துட்டாரு அப்படின்னா அவரை திரும்ப ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஸோ மேபி நம்ம லாஸ்ட் மேட்ச்ல நம்ம பேசணும். ஸோ யாரெல்லாம் ரீடைன் பண்ணுவாங்க சன்ரைசர்ஸ்ல, கண்டிப்பா இந்த டாப் 3 இஷான் கிஷனை தவிர மேபி ஹெட்டா இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவா இருக்கட்டும், பிளஸ் கிளாசனா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே ரிட்டைன் பண்றதுக்கான அதிக வாய்ப்பா இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். மற்றபடி நேற்று சன்ரைசர்ஸ்ல பார்த்தீங்கன்னா போலிங்குமே நல்லா இருந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா புது பிளேயரா வந்து நல்லா ஆடினதை நம்ம பார்க்குறோம் ஹரிஷ். ஸோ அவரோட போலிங் எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஸோ மேபி இந்த சீசனில் அவங்க தப்பு பண்ண 2 போலர்ஸ், அதுவும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா போடக்கூடிய ஒரு போலர் பார்த்தீங்கன்னா முகமது ஷாமியும் அர்ஷல் பட்டேலும் இந்த சீசனில் பயங்கரமாக சன்ரைசர்ஸ்க்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்ததா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ இந்த இஷான் கிஷன் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடிச்சாரு, அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் ஆடினாரு, அதுக்கப்புறம் நடுவில் ஆளை காணோம். ஸோ அவரை வந்து ரிலீஸ் பண்ணால் நிறைய அமௌண்ட் திரும்ப கிடைக்குமா? இப்போ ஆக்சுவலாக எஸ்ஆர்ஹெச்சுக்கு தேவையான இது என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி பேட்டிங்க்கு வந்து அபிஷேக் சர்மா, ஹெட்டு, கிளாசன் இவங்க டாப் 3 செம ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபினிஷர் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெரிய இது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி போலிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா எதெல்லாம் அவங்க வந்து யோசிப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக. அதாவது சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டாப் 3 பிளேஸில் வந்து ஒரு பிளேயரை வந்து இங்கே ராகுல், ரஹானே இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி ஆடுற ஒரு பிளேயரை வைக்கணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் போயிடுச்சு அப்படின்னாலுமே அவங்களுக்கு அந்த ஸ்டாண்ட் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் இல்லாததை நம்ம பார்க்குறோம். ஏன்னா கடைசி 10 ஓவர் போதும் சன்ரைசர்ஸ்க்கு ஒரு 150 ரன் கூட அவங்க அடிப்பாங்க. பட் இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஸ்டார்டிங்லேயே எல்லா விக்கெட்டையும் அடிக்க போய் விக்கெட் விட்ட பிறகு அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து ஃபுல் ஸ்கோரே ஏறாதபடி இந்த சீசன் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். அப்போது அவங்களுக்கு அந்த டாப் 3 பிளேசஸில் ஒரு நல்ல ஸ்டாண்ட் பிளே பிளேயரை எடுக்கிறதுக்கான வாய்ப்பை அடுத்த சீசனில் அவங்க வந்து உருவாக்கணும். ஏன்னா இங்கே ஹெட்டும் அடிச்சு ஆடுவார், அபிஷேக் சர்மாவும் அடிச்சு ஆடுவார், இஷான் கிஷனும் அடிச்சு வருவார், கிளாசனும் அடிச்சு வருவார். ஸோ இந்த 4 பிளேஸுமே அடிச்சு ஆடும்போது அங்கே 4 விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா அடுத்த வர்ற பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரன்னுக்கு மேலே தாண்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களோட டீம் ஸ்கோரே ரொம்ப கம்மியாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போது ஒரு நல்ல மேபி இங்கே நம்மளுக்கு சென்னை நேற்று டெவன் கான்வே ஆடின மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயரை அவங்க அந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அடுத்த சீசனில். அதை தாண்டி போலிங் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸ்டார் போலர்ஸ் தான் எடுத்தாங்க, அதாவது இந்த சீசனில் ஸ்டார் பிளேயர்ஸ் தான் எடுத்தாங்க. பட் ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தபோது ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அங்கே யாருமே இல்லாதது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸாக இருந்ததாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு.